வணக்கம் நண்பர்களே, ராஜு சிவன் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நம்ம சேனலில் பார்க்க போகும் தலைப்பு என்னவென்றால் பாடிகார்ட் முனீஸ்வரன் பற்றி மற்றும் அவர் தோன்றிய வரலாறு, பூஜை செய்ய உகந்த நாள், பூஜைக்கு தேவையான பொருட்கள், முகவரி, கோவில் திறக்கும் மூடும் நேரம், விசேஷ நாட்கள் ஆகியவற்றை பார்க்கலாம். சென்னை பல்லவன் சாலையில் அமைந்துள்ள பாடிகார்ட் முனீஸ்வரன் ஆலயம் பிரசித்தி பெற்ற காவல் தெய்வமாகும். இது வாகன பாதுகாப்பு, புதிய வாகன பூசைகள், அமாவாசை, பௌர்ணமி மற்ற நாட்களிலும் வழிபாடு ஆகியவற்றுக்கு மிகவும் பெயர் பெற்றது. சென்னை பல்லவன் சாலையில் பாடிகார்ட் முனீஸ்வரன் வாகனங்களையும் பயணிகளையும் பாதுகாக்கும் நாயகனாக போற்றப்படுகிறார். இக்கோயில் ஆங்கிலேயர் காலமான 1860ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இப்பகுதியில் பிரிட்டிஷ் கவர்னரின் பாதுகாப்பு படையினர் தங்கியிருந்ததால் இப்பெயர் பெற்றது. புதிய வாகன விபத்துகளை தடுத்து பாதுகாப்பு அளிப்பவர் என்ற நம்பிக்கை மக்களிடம் பலமாக உள்ளது. பக்தர்களை பாதுகாப்பதோடு அப்பகுதியில் செல்லும் வாகனங்களையும் பாதுகாப்பவராக நம்பப்பட்டதால் இவர் பாடிகார்ட் முனீஸ்வரன் என்று அழைக்கப்படலானார். இரவில் செல்லும் மக்களுக்கு துணையாக ஒரு பெரியவர் சுருட்டுடன் வந்ததாக புனைவு கதைகளும் உண்டு. மற்றும் சித்ரா பௌர்ணமி அன்று இந்த பாடிகார்ட் முனீஸ்வரர் வீதியில் உலா வருவது சிறப்பாகும். வரலாறு பற்றும் அவர் பெயர் வர காரணம் பற்றி நாம் இப்பொழுது பார்க்கலாம். கிபி 1919 வட ஆற்காடு மாவட்டத்தை சேர்ந்த தொழிலாளர்கள் முனீஸ்வரர் பெருமானின் சிலையை மெட்ராஸ் நகரத்திற்கு, அதாவது தற்போது சென்னை என்று அழைக்கப்படும் மெட்ராஸுக்கு கொண்டு வந்தனர். அவர்கள் அதை ஆங்கிலேயர்களின் இராணுவ முகாம்களுக்கு அருகில் இருந்த ஒரு வேப்ப மரத்தின் கீழ் வைத்தனர். ஆங்கிலேய தளபதிகளில் ஒருவர் தனது எதிர்ப்பை தெரிவித்தார். அதே நாளில் அவர் ஒரு விபத்தில் சிக்கினார். அது சிலைக்கு சில சக்திகள் இருப்பதாக அவர் நம்பத் தொடங்கினார். அதனால் அதை அங்கேயே விட்டுவிட்டார். அன்றிலிருந்து சென்னையை சுற்றியுள்ள பல பக்தர்கள் இந்த இறைவனை வழிபடுகின்றனர் மற்றும் சிலையை சுற்றி ஒரு கோவிலை கட்டினர். கோவிலின் பிரதான தெய்வமான முனீஸ்வரர் தங்களை விபத்துகளிலிருந்து காப்பாற்றுவார் என்று அவர்கள் நம்புகிறார்கள். ஆகவே இவர் மிகவும் சக்தி வாய்ந்த காவல் தெய்வமாக கருதப்படுகிறார். எனவே இந்த தெய்வம் மெய்காப்பாளர், அதாவது பாடிகார்ட் முனீஸ்வரர் என்ற பெயரை பெற்றது. இந்த கோவிலுக்கு இப்போது தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகிறார்கள். புதிய பைக், கார், லாரி, பஸ் வாங்கியதும் இங்கு வந்து பூஜை போட்டு செல்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர். பக்தர்கள் தங்கள் புதிய வாகனங்களை இங்கு கொண்டு வந்து சிறப்பு பூஜைகள் செய்வது வழக்கம். பௌர்ணமி மற்றும் அமாவாசை நாட்களில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதும் இந்த ஆலயத்தில். பாடிகார்ட் முனீஸ்வரர் வழிபாட்டு முறைகளை பற்றி நாம் இப்பொழுது பார்ப்போம். பூஜை பொருட்கள் என்னவென்று வாங்க வேண்டும் என்பதையும் நாம் இப்பொழுது பார்ப்போம். கோவிலுக்கு அருகிலேயே மாலை, எலுமிச்சப்பழம், தேங்காய், கற்பூரம் மற்றும் சுருட்டு விருப்பப்பட்டால் அடங்கிய பூஜை தட்டுகளை நீங்கள் வாங்கி கொள்ளலாம். பாடிகார்ட் முனீஸ்வரருக்கு உகந்த நெய்வேத்தியம் பொருட்கள் என்னவென்றால் பொரி உருண்டை அல்லது அவல், பொரி, கடலை, சுருட்டு, பழங்கள் வகைகளில் வாழைப்பழம் மற்றும் இதர எளிய பழங்களை வைக்கலாம். இனிப்புக்கு நாம் நாட்டு சர்க்கரை, வெல்லம் அல்லது கற்கண்டும் படைக்கலாம். மற்றபடி தேங்காய் உடைத்து வெற்றிலை பாக்கு மற்றும் பழங்கள் வைப்பது வழக்கம். இந்த பொருட்களை எல்லாம் வாங்கிய பிறகு நம் வாகன சாவிகளை நம் அர்ச்சகரிடம் கொடுத்து பூஜை செய்ய செல்ல வேண்டும். அர்ச்சகர் வாகனத்தின் சாவியை பெற்றுக்கொண்டு வண்டிக்கு திருநீறு, குங்குமமிட்டு தேங்காய் உடைத்து தீப ஆராதனை காட்டுவார். பாடிகார்ட் முனீஸ்வரரிடம் சாவியும் வைத்து வணங்கி அருளுவார். பூஜை முடிந்த பின் பூசாரி எலுமிச்சை பழங்களை காரின் 4 சக்கரங்களின் அடியிலும் அல்லது பைக் என்றால் பைக்கின் டயர்கள் அடியிலும் வைத்து 4 எலுமிச்சை பழங்களை அர்ச்சகர் தந்து பின்பு வண்டியில் சாவியை உரிமையாளர் கொடுத்து வண்டியை ஸ்டார்ட் பண்ண சொல்வார். பூஜை முடிந்ததும் சக்கரங்களின் கீழ் வைக்கப்பட்ட எலுமிச்சை பழங்கள் நசுங்குமாறு வாகனத்தை முன்னோக்கி ஓட்டி செல்ல வேண்டும் என்று கூறுவார்.
பின்பு நமக்கு முனீஸ்வரரிடம் வைத்து பூஜை செய்த கருப்பு கயிறை நம் கையில் கட்டி விடுவது வழக்கமாக உள்ளது. இது தீய சக்திகளை அழிப்பதாக நம்பப்படுகிறது. எனவே புதிய வண்டி வாங்கியவர்களும் பில்லி சூனியம் ஆகியவற்றால் பாதிக்கப்பட்டவர்களும் இங்கு வந்து பூஜை செய்து பலன் பெறுகிறார்கள். இந்த கோவில் சென்னையில் எங்கு உள்ளது, எப்படி செல்வது என்பதை பற்றி விரிவாக இப்பொழுது பார்க்கலாம். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் அருகில் இக்கோயில் அமைந்துள்ளது. சென்னை பல்லவன் சாலையில் உள்ள அருள்மிகு பாடிகாட் முனீஸ்வரர் ஆலயத்தின் வழிபாட்டு நேரங்கள் மற்றும் அங்கு செல்லும் வழிகள் பற்றிய முழு விவரங்களை இப்பொழுது நம்ம பார்ப்போம். சிறப்பு வழிபாட்டு நேரங்கள் என்னவென்றால், அதாவது பாடிகாட் முனீஸ்வரன் ஆலய திறக்கும் நேரம் என்னவென்றால், தினசரி நேரங்கள் காலை 7 மணி முதல் மதியம் 12:30 மணி வரையும், மீண்டும் மாலை 4:30 மணி முதல் இரவு 9:30 மணி வரையும் திறந்திருக்கும். விசேஷ நாட்களாக ஞாயிறு, செவ்வாய், வெள்ளி மற்றும் அமாவாசை, பௌர்ணமி நாட்களில் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும். இந்த நாட்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெறும். புதிய வாகன பூஜை. பைக் அல்லது கார் வாங்குபவர்கள் விபத்துகளில் இருந்து காக்கப்பட காலை நேரங்களிலே இங்கு வந்து பூஜை செய்வது நல்லது. கார் பூஜைக்கு தோராயமாக கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. அதே போல மற்ற வாகனங்களுக்கும் தோராயமாக கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. டிக்கெட் கவுண்டரில் கோயிலுக்கு வெளியில் உள்ளது. அங்கே உள்ள கவுண்டரில் உங்கள் வாகனத்திற்கான பூஜை கட்டணத்தை செலுத்தி ரசீது பெற்றுக்கொள்ள வேண்டும். பாடிகாட் முனீஸ்வரின் முகவரி என்னவென்றால், எண் 100, பாடிகாட் முனீஸ்வரர் கோயில், பல்லவன் சாலை, சென்ட்ரல், சென்னை 6,02,000. கோயிலுக்கு செல்லும் வழிகள். ரயில் மூலம் செல்லலாம், பஸ்ஸின் மூலம் செல்லலாம். இப்பொழுது ரயில் மூலம் எப்படி செல்லலாம் என்பதை பார்ப்போம். சென்னை சென்ட்ரல், அதாவது எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் மற்றும் சென்னை பார்க் புறநகர் ரயில் நிலையம் ஆகியவை மிக அருகில் உள்ளன. இங்கிருந்து நடந்து செல்லும் தூரத்திலோ அல்லது ஆட்டோ மூலமாகவோ எளிதில் அடையலாம். மெட்ரோ ரயில் மூலம் செல்ல நினைத்தால் புரட்சித் தலைவர் டாக்டர் MG ராமச்சந்திரன் மத்திய மெட்ரோ நிலையம் இதற்கு மிக அருகில் உள்ளது. பேருந்து மூலம் செல்வதாக இருந்தால் சென்னை சென்ட்ரல் பேருந்து நிறுத்தத்திற்கு வரும் அனைத்து பேருந்துகளும் இந்த வழிநடத்தை இணைக்கின்றன. முக்கிய குறிப்பு என்னவென்றால், இக்கோயில் முக்கிய சாலையின் ஓரத்தில் அமைந்துள்ளதால் வாகனங்களை நிறுத்த போதிய பார்க்கிங் வசதி குறைவாக உள்ளது. எனவே உங்கள் புதிய வாகனங்களுக்கு பூஜை செய்ய விரும்பினால் கூட்ட நெரிசலை தவிர்க்க காலை 10 மணிக்கு முன்பாகவே செல்வது சிறந்தது. நன்றி அன்பர்களே. இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.